மகர ராசிக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 2025 எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது பார்க்க போறோம். 2025 முதல் 4 மாதம் இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு ஒரு பேட்டர்னாக 4 மாசத்துக்கு இருந்து அடுத்த 8 மாசத்துக்கு ராகு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னொரு பேட்டர்னாக வருது. ஸோ முதல் 4 மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, சனி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 7 நாட் சனியோட இறுதி பகுதியில் இருக்க போகுது. ஸோ ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு சனி இடம்பெறுகிறார். 7 நாட் சனியிலிருந்து முழுசாக மகர ராசிக்கு வெளியில வராங்க, விச் இஸ் வெரி குட். அதே சமயத்தில் குரு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு 6ஆம் இடத்துக்கு போய் 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அதோட ஓன் வீடாகிய தனுசு ராசியை பார்க்கிறார். அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிற கேது, 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு இடம்பெயர்ந்து 2ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் வருகிறார். இதெல்லாம் எப்போ தாக்கத்தை கொடுக்குதுன்னு பார்த்தா, முதல் 4 மாதத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 2024 சில விஷயங்களோட கண்டினியூட்டியாக தான் இருக்குமே ஒழிய பெரிய முன்னேற்றம் இருக்காது. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ராகு கேது சனி குரு பயிற்சி அருமையாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குரு 12ஆம் வீட்டை பார்ப்பதனால், 2ஆம் வீட்டை பார்ப்பதனால், 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் வேலை தொழில் விஷயமாக வெளிநாடு விஷயங்கள், வெளிநாடு டிராவலிங், வெளிமாநிலம் டிராவலிங், முதலீடுகள், சுப முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பான்ஷன், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், அது மாதிரி பல விஷயங்கள், குடுக்கல் வாங்கல், பணப்புழக்காட்டம் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. ஸோ 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய குடுக்கல் வாங்கல் பணப்புழக்காட்டம் அதிகமாக போகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சில டைம்ஸ் லோன் போனாலும் பரவாயில்ல, அதிருப்தி, அதாவது உங்களுடைய தொழில் விஷயத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு.